கிரீட்டிங்ஸ். இந்த டிவோஷனில் நம்ம மத்தேயு 6:25 அதிகாரத்திலேருந்து பார்க்க போகிறோம். நம்ம 6:25 நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஒரு சிந்தனையை நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் நமக்கு பயமோ கவலையோ வருதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அதை நம்ம எல்லா விஷயங்களையும் யோசிச்சுட்டு ஒரு 2 தாட்டை நம்ம கொண்டு வந்தோம்னா, ஒன்று நமக்கு எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு தெரியாத நிமித்தமாக, அறியாமை நிமித்தமாக நமக்கு பயமோ கவலையோ வரலாம். 2வது, ஒரு நபரை குறித்து நான் அறியாது இருக்கும் பொழுதோ, அந்த நபரை குறித்தின ஒரு விழிப்புணர்வு இல்லாத நிமித்தமாகவோ எனக்கு பயமோ கவலையோ வரதுண்டு. ஸோ இந்த இடத்துல மத்தேயு 6:25 அதிகாரத்துல வசனத்துல இயேசு கிறிஸ்து கவலைப்படாதிருங்கள்னு ஒரு வாக்கியத்தை இங்க சொல்றாரு. அவருடைய வார்த்தையில அவர் சொல்றாரு. ஸோ இந்த வார்த்தையை ஒரு நபர் சொல்லும் பொழுது நம்ம அந்த நபருடைய அந்த வார்த்தையை பார்க்காம அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற நபரை நம்ம பார்த்தோம்னா அந்த வார்த்தையை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அந்த வார்த்தையை கொடுத்த நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையுடைய தகுதி, அந்த வார்த்தையினுடைய இது கவலைப்படாதீங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் யாரு, அவர் ஏன் அதை சொல்றாரு, அவரால் இது முடியுமா, அவரால் இந்த வார்த்தையை சொல்றதுக்குண்டான நபர் தானா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு, வானத்துல பறக்கிற அந்த பறவைகளை பாரு, அந்த பறவைகளுக்கு நான் தான் சாப்பாடு கொடுக்குறேன், என்னுடைய பிதா, உன்னுடைய பிதா. அவர் அந்த இடத்துல என்னுடைய பிதா சொல்லல, உன்னுடைய பிதான்னு கடவுளை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த லீலி புஷ்பத்தை பார்த்தீங்கன்னா, அந்த சாலமனுடைய மகிமையை காட்டிலும் அந்த லீலி புஷ்பத்தினுடைய மகிமை ரொம்ப அதிகமா இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா கர்த்தர் அதை பாதுகாக்கிறார். அதே சமயத்துல பறவைகளுக்கு கர்த்தர் சாப்பாடு கொடுக்குறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு தகுதியான ஆள். இப்போ ஒரு நபர், பணக்கார நபர் ஒருத்தர் நம்மகிட்ட நீ கவலைப்படாத, உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், எந்த காசுக்கு நீ கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கையில கவலையும் இருக்காது, பயமும் இருக்காது. நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்காது. ஏன்னா ஓகே, நாளைக்கு நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு சாப்பாடு அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, இருக்கிறதுக்கு இடத்த கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். அதே மாதிரி அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியலன்னா அந்த நபர் சொல்ற அந்த வார்த்தைகள் வேஸ்ட். அந்த நபர் இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு எனக்கு கொடுக்காம போயிட்டா கூட அது ஆச்சரியம் இல்லை. ஆனா அந்த நபர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாகவோ இல்லை என்னுடைய ஃபேமிலியாகவோ இல்லை என்னுடைய பிதாவாகவோ இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கும், அந்த பயம் எனக்கு இருக்காது. அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகளை மட்டும் கொடுக்காம, தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுக்கறதுக்கு தகுதியானவராக மட்டும் இல்லாமல் இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மளுடைய பிதாவாக இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அன்பின் நிமித்தமாக உங்களையும் என்னையும் பார்த்து கவலைப்படாதிருங்கள், நான் உங்களை பார்த்துக்கிறேன், எப்படி அந்த பறவைகளை நான் பார்த்துக்கிறேனோ, எப்படி அந்த லீலி புஷ்பத்தை நான் பார்த்துக்கிறேனோ, அதே போல நான் உங்களை பார்த்துக்கிறேங்கிற அந்த வாக்கியத்தை கொடுக்கும் பொழுது நமக்கு பயமோ இல்லை கவலையோ நம்மளை விட்டு போயிடுது. எபேசியர் 4:17 இந்த புறஜாதியினர்கள் தான் இந்த இதெல்லாம் குறித்து கவலைப்படுவாங்க. ஏன்னா அவங்களுடைய மனசு அவங்களுடைய சிந்தனை தேவனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தள்ளி இருக்கனால அவங்களால இதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்ததன் மூலமாக நம்ம தேவனுடைய குமாரர்களாகவும் குமார்த்திகளாகவும் தத்தெடுக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பார்க்கிற விதம் ஒரு பிள்ளைய பார்க்கிற மாதிரி கர்த்தர் பார்க்கிறாரு. அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கர்த்தர் என்னுடைய பிதா, நான் அவருடைய மகன் இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை கர்த்தர் செய்து முடிப்பார். அவர் உண்மையுள்ள தேவன் நான் நம்பும் பொழுது, உண்மையுள்ள தேவனாக காட்டின கர்த்தரை நான் நம்பும் பொழுது பயமோ கவலையோ என்னுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தைரியமா வாழலாம். ஏன்னா நாளை குறித்து பயப்படாத வாழ்க்கையை வாழலாம். நம்ம பரலோகத்துல போறதற்கு நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், மரித்தவுடன் நான் இயேசு கிறிஸ்துவோட பரலோகத்துல இருப்பேன்னு நம்ம விசுவாசிக்கும் பொழுது அதே விசுவாசத்தை தான் கர்த்தர் இந்த இடத்துலயும் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. நாளைக்கு உண்டான வாழ்க்கையை கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த தைரியத்தை நம்ம கர்த்தர் வைக்க சொல்றாரு. ஆமென்.